ஓம் சரவணபவ கந்தா போற்றி, என்னை ஆளும் முருகப்பெருமானே போற்றி போற்றி. அன்பான பக்தர்களுக்கு இன்று நாம் இந்த பதிவில் நல்ல இல்லறத்திற்கு சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் அமைதி, செல்வம், இன்பம் மற்றும் அனைத்து வகையான நல்ல விஷயங்கள் நிலைக்க நாம் இந்த ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுவது மிகவும் சிறந்தது. முதலாவதாக, ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவராலும் பணத்தை மிக விரைவில் திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் கோரையில் நடப்பது மிகவும் சிறந்தது. வாசற்படி, உரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் நமது வீட்டிலிருந்து பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. அதை எவ்வாறு அணைக்க வேண்டும் என்பதை பின் வரிசையில் காணலாம். வீட்டில் யாரையும் சனியனே என்றோ எளவு என்றோ திட்டக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் இவ்வாறு செய்வதனால் லட்சுமி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருக வழிவகுக்கும். ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் என்பது பொருள். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாக வந்து விடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும், மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்கர நாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது ஒரு ஐதீகம். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனுக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது இந்த நெல்லி மரம். நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஓர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை சுற்றி வலம் வர வேண்டும். பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் என்பது ஐதீகம். அவ்வாறு இருக்கும்போது அவற்றிற்கு தீவனங்கள் வாங்கி தந்து அவற்றை வணங்கினால் நாம் குபேர அருளை பெறலாம். பசுக்களிடம் குபேரன் கொண்டிருக்கிறார். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்களை வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள், பசு, கோவில் கோபுரம், இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பது. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கல சொல்லாகும். விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது. முன்கூறியது போல் விளக்கை ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது. வேறு எவ்வாறு தான் அதை மலையேற்றுவது என்று கேட்கிறீர்களா? தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுதான் அமர்த்த வேண்டும். வீட்டில் சண்டை, சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஊனவு முச்சவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது என்பது ஐதீகம். எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில்
எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும். எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கலந்து வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கும் பொழுது மேலும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். தயிர், அருகம்புல், பசு முதலியவைகளை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை மேலும் அதிகமாக கொடுக்கும். குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும். இரக்க குணமுடையவருக்கு தெய்வம் உதவி புரியும். அன்பு உள்ளம் கொண்டவருக்கு உலகம் தலை வணங்கும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை மாமிசத்திற்கு சமமாகும். பெண்கள் வளையல் அணியாமல்